ஒருவேளை உணவுக்கு வழியின்றி தவிக்கும் வளரிளம் பருவத்தினர், தாய் தந்தை இல்லாத வெறுமையான உலகில் தவிக்கும் வளர் இளம் பருவத்தினர், குழந்தை தொழிலாளியாகி உருமாறி தடமாற முயற்சிக்கும் வளர் இளம் பருவத்தினர் நம்மை சூழ்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வாழ்ந்து வருகின்றனர். உணவின்றி வாழ இடமுமின்றி வழிகாட்ட யாருமின்றி தவிக்கும் இவர்கள் எப்படியோ 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து கல்லூரி செல்ல இயலாமல் தவித்திருக்கின்றனர். அவர்களை நோக்கி தம் அன்பு கரங்களை நீட்டியது சத்திய உணர் தொண்டு அறக்கட்டளை. தமிழகம் முழுவதும் இருந்து வரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து கள ஆய்வு செய்து ஏழ்மையிலும் ஏழ்மையான மாணவர்களை தேர்வு செய்து அறக்கட்டளையின் துளிர் அமைப்பில் இணைத்து அவர்களை அவர்கள் விரும்பும் கல்லூரியில் சேர்த்து தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கின்றனர் அறக்கட்டளை அறங்காவலர்கள். பின் வேலைவாய்ப்பு வரை இவர்களின் சேவை தொடர்கின்றது. அறக்கட்டளையால் அரவணைக்கப்பட்ட குழந்தைகள் இன்று அரசு மருத்துவராக, தமிழ்நாடு காவல்துறையின் காவலராக, ஆசிரியர்களாக, உலக பெரும் கம்பெனிகளில் பொறியாளர்களாக, புகைப்பட செய்தி சேகரிப்பாளராக, இளம் தொழில் அதிபர்களாக பரிணமித்து கொண்டிருக்கின்றனர் என்பது பெருமையான செய்தி. சென்ற ஆண்டு வரை 206 குழந்தைகளை அரவணைத்திருக்கும் அறக்கட்டளையில் கொடுப்பவருக்கு யாருக்கு கொடுக்கிறோம் என்று தெரியாது, பெறுபவருக்கும் யாரிடமிருந்து பெற்றோம் என்றும் தெரியாது. இந்த சீரிய கொள்கையில் மிக அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது சத்திய உணர் தொண்டு அறக்கட்டளை. அறக்கட்டளை கடந்த 10 ஆண்டுகளாக பேரிடர் காலங்களிலும் பெருந்தொற்று காலங்களிலும் நம் சமூகத்திற்கு சேவை செய்து வருகின்றது. குருகுலம் என்ற பெயரில் வளர் இளம் பருவத்தினருக்கு திறனூக்க பயிற்சி முகாம்களை நடத்தி வருகின்றது. தன்னலமற்று செயல்படும் சமூக செயற்பாட்டாளர்களை கண்டறிந்து அவர்களை பெருமைப்படுத்தி வருகின்றது. TKSS IAS அகாடமி மூலமாக தொடர்ந்து வகுப்புகளை இலவசமாக வழங்கி வருகின்றது. மகரகம் யோகா மற்றும் தியானம் நிறுவனத்தின் மூலம் நேரிலும் ஆன்லைனிலும் வாழ்வியல் நுட்பங்களை அன்பர்களுக்கு கற்பித்து வருகின்றது சத்திய உணர் தொண்டு அறக்கட்டளை. எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க.